அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை, அதாவது ரமலான் 16 எடுத்தது தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரமலான் 20 ஆயிடுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ரமலான் பார்த்திங்கன்னா 20 ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், நம்பவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது. அன்றைக்கி வந்து பிள்ளைங்க வந்து பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேயே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நான் என்னென்ன அளவுகள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராம் கணக்காக எடுத்து நான் தெளிவாக போட்டிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அன்றைக்கி பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக பிரியாணி வைக்கலாம். வைக்க தெரியாதவங்க கூட பிரியாணி வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையிலே வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணிக்கு தேவையான கறி ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இஃப்தாருக்கு தேவையான ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நானும் ஷாஹிதுமே வந்து கடைக்கு போயிட்டு அதுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் கடைக்குமே போயிட்டு வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு வந்ததுமே நேராக கிச்சனுக்குள்ளே போய் சஹருக்கு சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிங்கில் இருந்துச்சு. அதையெல்லாம் கழுகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சிக்கனுமே வந்து கழுகி எடுத்துட்டேன். சிக்கன் வந்து பிரியாணிக்குன்னு சொன்னிங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய பீஸ் தான் வந்து கட் பண்ணி தருவாங்க. ஏன்னா சின்னதாக போட்டோம்னா நமக்கு கரைஞ்சிரும். அதனால பெரிய பீஸ் தான் போட்டுக்கோங்க. இப்போ இஃப்தாருக்கான வேலைகள் வந்து செய்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிரியாணி ரெசிபி வந்து நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்துருக்கேங்க. அது நல்லா பெரிய பீஸ் தான் வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து தோல் சீவாமே போட்டுட்டேன். நீங்கள் வேணாலும் தோல் சீவிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லாவே வெந்துடும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விசில் வர்றதுக்குள்ளேயே நான் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த போண்டாக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் வேணும் இல்லையா, அதையுமே வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பொடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இஃப்தாருக்குள்ளேயும் வேலைகள் முடிக்கணும் இல்லையா, அதனால ஒவ்வொரு வேலைகளாக நான் வந்து அப்படியே 1 பை 1 செஞ்சுக்கிட்டே இருப்பேன். வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பாலுமே வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மாட்டுப்பால், இது வந்து தயிருக்கு அப்புறம் டீ போடுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இது வந்து பாக்கெட் பால், இது வந்து ரோஸ் மில்க் கலக்கிறதுக்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரி அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பாக்கெட் பாலுமே வந்து ஒரு சைடில் ஊற்றி போட்டுட்டேன். ரெண்டுமே வந்து 2 சைடு வந்து காய்ச்சிட்ருக்கு. அதுக்குள்ளேயே நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதையும் வந்து வசிச்சுக்கிட்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சுக்கிட்டு அதையுமே மசிச்சு ஒரு இடத்துல வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். போண்டாக்கு ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒட்டுக்காவே போட்டுருங்க. ரொம்ப தனித்தனியாகலாம் போடணும்னு கிடையாது. எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்காக போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இதுக்கு லைட்டாக உப்பு போட்டு விட்டுட்டு நான் வந்து போண்டா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி போண்டா மாவு இருக்கு இல்லையா, பஜ்ஜி போண்டா மிக்ஸ், அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதுங்க. ரொம்பலாம் வதங்கணும் தேவையில்லை. ஏன்னா அப்படி சாப்பிடும் போது அந்த வெங்காயமெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்தீங்கன்னா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குமே வந்து சேர்த்துக்கலாம். அந்த வேக வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்குல அதெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வத்திடுச்சு. இப்போ நான் அதுலேருந்து பாதி எடுத்துக்கிறேன். பாதியில் வந்து மசாலா போண்டா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாமே உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டோம்னா நம்ம போடுற கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. எனக்கு ஒரு 1/4 கிலோ உள்ள ஒரு 12 போண்டா வந்து கிடச்சிது. மிச்சம் இருக்குது மசால் போண்டாக்கு வச்சுருக்கேன். அதனால் இதில் மட்டும் ஒரு 12 போண்டா கிடச்சிது. இப்போ 1 பை 1 எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல் இந்த போண்டா மிக்ஸில். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து கொஞ்சமாக வந்து மாவு போட்டு கலக்கிக்கிட்டேன். மறுபடியும் கொஞ்சமாக போண்டா மிக்ஸ் போட்டு கலந்துக்கிட்டனால நல்லா இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகலை. நல்லா வந்து உருண்டை உருண்டையாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சைட்லேயே வந்து உருண்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து எல்லா போண்டாமே வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மசால் போண்டாக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே நல்லா சூடு ஆறிடுச்சு. அதையுமே உருண்டைகள் பிடிச்சி ஒவ்வொன்றா வந்து போட்டுமே எடுத்துட்டேன். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 25-30 போண்டா, அதாவது நம்ம வீட்டில் செஞ்சோம்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டிலே வந்து ரொம்பவுமே சூப்பராக ரொம்ப ஈஸியான வேலை தான். கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம்.
அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ரமலானுக்கு நான் வந்து எந்த ஸ்நாக்ஸுமே கடையிலேருந்து வாங்கினதில்லை. நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பிள்ளைங்க கேட்குறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அன்றைக்கி இஃப்தார் ட்ரிங்க்குக்கு பாதாம் பிசின் பாயசம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இதை பாயில் பண்ண வேண்டாம், ஆயில் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவ்வளோ ஈஸியான ட்ரிங்க்கு, ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் நீங்களுமே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பு, இதை வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிட்டனாலும் ஓகே. நான் வந்து ஊற வைக்கல, அதனால் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது கூடவே பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ரு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அது கூடவே வந்து நான் தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை டம்ளர் இருந்துச்சு. அதையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு கட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாங்கனால ஓகே. இப்போ நல்லா கட்டியான தேங்காய் பாலாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நான் முந்தின நாளே வந்து ஊற வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து ஊறி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதையுமே வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூட உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட வந்து பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இருந்துச்சு. எல்லாமே பொடியாக கட் பண்ணி இதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம குடிக்கும் போது எடுத்து சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு அன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, பட் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த பாதாம் பிசின் வந்து ட்ரை பண்ணுங்க. உண்மையாலே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த சம்மர் வந்து ஒரு பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரமலான் வந்து சம்மரில் வந்திருக்கு இல்லையா, நம்ம இந்த எண்ணெயில் போடுற அந்த ஸ்நாக்ஸு, சிக்கன், நான்வெஜ் எல்லாம் நிறைய வந்து சாப்பிட்றதுனால பாடி ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவுமே வந்து ஹீட்டாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த பாதாம் பிசின், தேங்காய் பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கூலாகும் உடம்பை. அதனால் வந்து எதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரிங்க்குமே. அவங்களையுமே வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து காலியாச்சு. மறுநாளுமே வந்து செஞ்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி நோம்பு வந்து அல்ஹம்துலில்லாஹ் திறந்தாச்சு. பக்கத்து வீட்டிலேருந்து வந்து ஷேரிங் வந்துருச்சு. பப்ஸு, வடைன்னு சொல்லிட்டு அதையுமே எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. என்னடா நீங்கள் மட்டும் எல்லாம் வாங்கிக்கிறீங்க, நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி நினைப்பீங்க. நாங்களுமே கொடுக்குறோம், அது எடுக்கிறதுல மட்டும்தான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா மஹரிப் தொழுதுட்டு நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓதிட்டுருப்பேன். ஏன்னா ஃபஜ்ர் இந்த மஹரிப் இந்த டைமில் உட்காந்து ஓதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். சரி வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், மெயினாக வந்து சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். அது கூடவே ஒரு 75லேருந்து 80 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து இந்த அளவுக்கு போதும். அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது போதுமானது. பூண்டு, வெள்ளைப்பூடு வந்துட்டு ஒரு 100லேருந்து 110 கிராம் அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே வேண்டாம். எல்லாம் 150 கிராம் போடணுங்குவாங்க. நான் அந்தளவுக்கு போட மாட்டேன். இந்த அளவுக்கு போட்டால் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா முழுசாகவே வந்து போட்டுக்கலாம். கட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கட் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்துச்சுன்னா காரம் வந்து அதிகமாகிடும். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்துடும். அதனால் பச்சை மிளகா கட் பண்ண வேண்டாம். அண்ட் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறத வந்து எடுத்துடுங்க. கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு இதுவுமே ஒரு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி கட் பண்ணல, மிக்சியில் போட்டு நான் நல்லா ஒரு கொரன்னு அரைச்சிக்கிட்டு, ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அரிசி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி வந்து நம்ம அளந்து வச்சுக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு பாத்திரத்துக்கு எனக்கு அரிசி கரெக்டாக வந்திருக்குது. இதை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணி தண்ணி கீழே ஊற்றிட்டு செகண்ட் தண்ணியில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதாக, பாத்திரத்தை வைக்க வேண்டியதாக, நம்ம சமைக்க வேண்டியதாக, அவ்வளோதான். இப்போ வந்து ஆயில் நான் ஒரு 200 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இல்லையா, சன்ஃப்ளவர் ஆயிலு ஓல்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து 200 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 50 ml கடலெண்ணெய், இதுவுமே சேர்த்து நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மெயினாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி 300 கிராம் வர அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா டைரெக்டாக வெங்காயம், புதினா சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்காதீங்க. வெங்காயம், புதினா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அதுவுமே வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சிக்கணும், இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கணும். எல்லாம் 1 by 1 அப்படியே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்து தக்காளி போட்டதுக்கப்புறமா நீங்கள் பச்சை மிளகா போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதனால் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க.
தக்காளியுமே நல்லா சுருள வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கலாம். நான் காமிச்சிருக்கேன் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டை கிராம்பு தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் இது கடையில் வாங்கினதா, வீட்டில் அரைச்சி தீர்ந்துருச்சு, அதனால் கடையில் தான் வாங்கி சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு தூள் கடையில் கேட்டிங்கனாலும் தருவாங்க. அது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக தனி மிளகாய் தூள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால நம்ம பிரியாணிக்கு எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்துடும். இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எல்லா மசாலாவும் பச்சை வாசனை போய் தக்காளியுமே வதங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கணும். சிக்கனுமே வந்து போட்ட உடனே தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. சிக்கனுமே அந்த மசாலாவில் நல்லா வந்து வதங்கணும். இப்போ சிக்கனில் வந்து நான் கழுகுன உடனே கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நான் வந்து நல்லா கலந்து வச்சுக்குவேன் எப்போவுமே. அப்போ தான் சிக்கன் சாப்பிட்றதுக்குமே உப்பு மிளகாவோட நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது வதங்கி இருக்கிற டைம்லேயே சைட்லேயே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து பிரியாணிக்கு அரிசி அளவு எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் கம்மியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி இல்லையா, அந்த மசாலா தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுக்கிட்டேன். இப்போ சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கனுமே வந்து நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கு. இந்த மசாலாவிலே சுருண்டு வதக்கிட்டு இருக்கணும். இப்போ தயிர், ஒரு 10 ரூபா பேக்கெட் தயிருமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ஊற்றி விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா தண்ணி, அது வந்து அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தை நல்லா வந்து கொதிச்சு வந்து, நம்ம சூடு பண்ணி தான் ஊற்றிருக்கோம் தண்ணி, அதனால் டக்குனுமே வந்து கொதிச்சிடும். இப்போ கறி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கும். நம்ம அமுக்கணும்னா இப்படி வந்து உடையணும். அந்த அளவுக்கு வந்து கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கணும். அரிசியில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிரும். அதனால் வந்து அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லாமே வந்து வடிச்சுக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டைம் வந்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு துளி உப்பு, ஒரு துளி காரம் வந்து கொஞ்சம் வந்து தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது பர்ஃபெக்டாக வரும். ஆனால் அதையுமே பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு இப்போ வந்து சைட்லேயே வந்து பால் வந்து காய வச்சுருந்தேன் இல்லையா, அதில் இருக்க பாலாடை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நெய் இருக்கிறதுக்காக. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஹருக்கு வந்து எப்படியுமே வந்து கண்டிப்பாக தயிர் வேணும். அதனால் வந்து தயிருமே வந்து ஊற்றி வச்சிடலாம், இல்லாட்டினா அந்த வேலை இருக்கிறதுனால மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தயிர் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக பாலுமே வந்து சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் சாப்பாடு வந்து நம்ம அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து ரொம்பவுமே பார்த்திங்கன்னா இலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 கிளறிட்டு அப்படியே வந்து மூடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு அந்த மாதிரி தான் வந்து செய்யணும். ஏன்னா ரொம்பவுமே கலந்துக்கிட்டே இருந்தோம்னா சாப்பாடு வந்து உடஞ்சிரும், கறியுமே வந்து உடஞ்சிரும். அப்படி வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த டைமில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம தம் போட்டதுக்கப்புறமா நம்ம நெய்யை ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த டைமில் வந்து நெய் ஊற்றினோம்னா நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நெய் ஊற்றிருக்கு இல்லையா, அதில் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம் போடுற அளவுக்கு வரல. ஏன்னா தண்ணி பாருங்களேன் சுற்றி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து தம் போட்டுக்கணும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். தம் போடுற ஸ்டேஜ் ஆகுது இல்லையா, இப்போ தோசைகள் வந்து சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா தோசைகள் வந்து ஹீட் ஆனால் தான் நம்ம தம் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தோசைகள் வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். சைட்லேயே வந்து தயிருமே வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிருமே வந்து ஊற்றிட்டுருக்கேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே ஃப்ளோவாக போகணுங்கிறதுக்காக தான், ஏன்னா நான் அந்த வேலை இந்த வேலை மாற்றி செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்படி போட்டால் தான் புரியும், இல்லாட்டினா வந்து புரியாது குழம்புமே சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா வற்றி, நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு இலக்கி விட்டுருங்க. இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மேலாப்பில் வந்து புதினா வந்து தூவி விட்டுக்கலாம். அப்போ நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கு பதிலாக வாழை இலை இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். வாழை இலைக்கு எங்கே போகிறது, அதனால புதினா இலையவே தூவி விட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. அதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து சைடில் கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா தட்டு வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு. அதனால் அதையுமே துணி வச்சு மறைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமு, நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடியாக இருந்துச்சுங்க. நல்லா அப்படியே கம மணக்குது. சாப்பாடு வந்து ஒன்று கூட உடையில பாருங்களேன், சாப்பாடு உடையில, சிக்கனுமே உடையில, அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலுமே வந்து தெரியும், ஒரு சாப்பாடு கூட உடையில, அப்படியே சூப்பராக வந்து இருந்துச்சு. நம்ம தண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது, தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா, மசாலா சேர்க்கறதுல, மசாலா வதக்கிறதுல இந்த அளவுக்கு தான் வந்து பிரியாணி. நம்ம இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்குமே பர்ஃபெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் சிக்கன் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி, கொஞ்சம் கூட உடையில. நம்ம பக்கத்தில் எல்லாத்துக்கும் ஷேரிங் கொடுத்துட்டு நம்மளுமே உட்காந்து சாப்பிட்டாச்சு.
ஆயிடுச்சு. பார்த்தீங்களா பிள்ளைங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி சாப்பாடு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுமா சொல்லிட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. பிரியாணி ரெசிபி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே பர்ஃபெக்டாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நைட்டு சஹருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணி அவ்வளோதான் கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் அதுக்காக வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதுவுமே வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இதுவுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்லைஸாக வந்து பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையுமே வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியுமே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறிட்டு அதையுமே வந்து வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடட்டும். இதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடட்டும். இப்போ கறி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் அது கூடயே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். இப்போ கறி வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும், அது வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதே அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிறேன். அதுவுமே கொஞ்சம் பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதையுமே வந்து சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதுவுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது வந்து மிளகு சீரகம் ரெண்டுமே வந்து ஒரே சம அளவு எடுத்துகிட்டு அதையுமே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து மிளகு சீரகம் பவுடர் வந்து தீந்துருச்சு, அதனால் வந்து அதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அரைச்சி. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இப்போ வந்து தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு, அதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கணும். சூப்பரான நமக்கு சிக்கன் குருமா வந்து ரெடியாகிடுங்க. நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்னா ரொம்ப ஹீட்டெல்லாம் இருக்காதுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், புரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னோடய தோசைகள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு தோசைகள் தான் வச்சுருக்கேன். அதிலேயே வந்து தோசை, சப்பாத்தி, பிரியாணி, தம் போடுறது எல்லாமே வந்து அதில் தான் செஞ்சுட்ருக்கேன். அதனால் ரொம்ப வந்து ட்ரை ஆயிடும். ஏன்னா தம் போட்டு முடிஞ்சமே ரொம்ப வந்து தோசைகள் ட்ரையாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக வந்து ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி விடும் போதே நமக்கு தெரியும் எங்கேயுமே வந்து தோசைக்கல்ல அந்த வெங்காயம் பிடிக்காமல் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிலாம். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள், தோசைக்கல் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.